காலையில 4:30 மணிக்கே தண்ணி கேன் எடுத்துட்டு, பர்ஸ் எடுத்துட்டு, வீட்ட பூட்டிட்டு எங்க கிளம்பிட்டுருக்கோம்ன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நாங்க சன்ரைஸ் பார்க்க தான் போறோம். ஸோ ஆவடியிலேருந்து நாங்க மெரினா பீச் கிட்ட போனோம். நாங்க ஆவடியிலயும் வெல்டெக் சைட்ல இருக்கோம் ரொம்ப உள்ள. ஸோ அதனால சீக்கிரமா கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நானும் என் ஹஸ்பண்டும் வந்து காலையிலேயே எழுந்துட்டோம். 4:15க்கு எழுந்து 4:30க்கெல்லாம் கிளம்பிட்டோம். ரோட்ல பாருங்க யாருமே இல்ல. இது வந்து போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும். அங்க வந்து பஸ் ஸ்டாண்டு. ஸோ அங்க வந்து கொஞ்சம் பேர் இருக்காங்க. பஸ்ஸுக்காக வெயிட் பண்றாங்க. என் ஹஸ்பண்ட் கூட கேட்டாங்க, "இந்த டைமுக்கு ஏன் இங்க நிக்கிறாங்க? பஸ் இருக்குமா?" அப்படின்னு கேட்டாங்க. ஆமா 4:30க்கே ஒரு பஸ் வரும் ஷார்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்க கிட்ட சொன்னேன். ஸோ நாங்க வந்து ரோட வந்து ரொம்பவே ரசிச்சுட்டே போனோம். ரொம்ப காலியா இருந்தது. ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ நீங்களும் இந்த மாரி யாராச்சும் சன்ரைஸ் பார்க்கறதுக்கு எழுந்து கிளம்பியிருக்கீங்களா? அப்படின்ட்டு வந்து கண்டிப்பா சொல்லுங்க. அதே மாரி ரொம்ப இருட்டா ஒரு பீஸ்ஃபுல்லா இருந்தது போறதுக்கு. ஒரு வீக்கெண்டு இது வந்து சாட்டர்டே காலையில எழுந்து இந்த மாரி ஃப்ரெஷ்ஷா போறது ஒரு நல்லா இருந்தது. ஸோ பீச்சுக்கு வந்ததும் பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்திருந்தாங்க. நான் இதுக்கு முன்னாடி கூட போயிருக்கேன் ஒரு டைமு. ஆனா அப்போ ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஸோ அந்த டைம்ல இவ்ளோ பேர் இல்ல. ஆனா இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்திருந்தாங்க. ஸோ சன்ரைஸும் வர ஆரம்பிச்சிருச்சு. நாங்க வந்து சன்ரைஸ் பார்த்தோம். ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடா இருந்தது. ஒரு மாரி பீஸ்ஃபுல்லா இருந்தது. உங்களுக்கு மைண்ட் வந்து டிஸ்டர்பிங்கா இருக்குன்னா, நீங்க கண்டிப்பா போலாம். எங்க வந்திருக்கீங்க? காத்து வாங்கவா? பீச்சுக்கு வந்து தான் காத்து வாங்கணுமா? வீட்ல ஏசி போட்டா காத்து வராதா? இல்ல ஃபேன் போட்டாலே காத்து வரும்ல. ஏம்மா கை வலிக்குது கொஞ்சம் இது பிடி. இவ்வளோ நேரம் நாங்கள் பேசினது கேட்டிருப்பீங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, நாங்கள் வந்து பீச்சில் வந்து இந்த புறாக்கெல்லாம் தீனி கொடுக்குற இடம் வந்து இருக்குது. ஆக்சுவலி முன்னாடி இது வந்து இப்போ பிஸ்னஸ் ஆக்கிட்டாங்க. முன்னாடி வந்து அப்படியே நம்ம நார்மலாக போனாலே நிறைய புறா இருக்கும். நம்ம வந்து கையில் ஏதாச்சும் தீனி இருந்ததுன்னா கொடுக்கலாம். இந்த சுண்டல் இந்த மாதிரி இருந்தால் நிறைய பேர் அதெல்லாம் போடுவாங்க, நான் பார்த்துருக்கேன். இப்போ வந்து தனியாகவே அதுக்காக ஃபுட்டு விற்கிறாங்க. அதை விற்று கயிறு கட்டி அதுக்குள்ளே போய் நம்ம போடுற மாதிரி நிறைய மாற்றிட்டுருக்காங்க. அது இல்லாமல் நிறைய கயிறுக்கு வெளியவும் இருந்தது. நம்ம அதுக்கும் வந்து ஏதாச்சும் இந்த நவதானியம் அந்த மாதிரி எடுத்துகிட்டு போனோன்னா அதோட ஃபுட் வந்து ஃபீட் பண்ணலாம். அதுக்கப்புறமா வந்து அங்கே காலையிலேயே இந்த சூப்பு கடை, இந்த ஜூஸ் கடைலாம் இருக்கும்ல, அந்த மாதிரி இருந்தது கடைங்க. நான் வந்து எனக்கு மஷ்ரூம் சூப் ரொம்ப பிடிக்கும். அது வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். ரொம்பவே ஸ்பைசியாக டேஸ்ட்டாகவும் இருந்தது இங்கே. ஸோ நான் ஹஸ்பண்ட் கூட குடிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்டேன். காலையில் யாராச்சும் சூப் குடிப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டுட்டு இருந்தாங்க. அவங்க குடிக்கவே இல்லை ஒரு வாய் கூட. ஸோ அவங்களுக்கு எதுவுமே சாப்பிடாம உட்காந்துட்டு இருக்கிறது எனக்கு ஒரு மாதிரி இருந்தது. சரி பணியாரமாச்சும் சாப்பிடுங்க அப்படின்னு நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு பிடிக்கும். அதனால அவங்கள சாப்பிட வச்சேன். அவங்க வந்து பணியாரம் மட்டும்தான் சாப்பிட்டாங்க. பணியாரமும் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. கார பணியாரம் அப்படியே நிறைய சட்னியில் முக்கி நாங்கள் நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணோம். ஸோ நீங்களும் பீச்சுக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் பாய்.